தவறான பதில். எங்க உட்கார்ந்துருக்கீங்க ஐயா? வசனம் சொல்லுகிறது, அவரோடு நாம் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். எங்க அமர்ந்திருக்கிறோம்? ஹலோ, எங்க அமர்ந்திருக்கிறோம்? சர்ச்சில் இல்லை, உன்னதத்தில். அப்படின்னா வான மண்டலம் பொல்லாத ஆவிலாம் என் காலு கீழே தான் இருக்குது. புரியுதா? புரியுதா? நான் எங்க அமர்ந்திருக்கிறேன்? யாரோட அமர்ந்திருக்கிறேன்? இயேசுவோட. யாரோட? அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது, அங்க இருக்கும்போது, இப்போ எங்க அப்பா ராஜா, ராஜாவோட பிள்ளை போய் அழுவானா? ராஜாவுக்கு சொந்தமானது யாருக்கு? எல்லாத்துக்கும் சொந்தம், பிள்ளைக்கு சொந்தம். அதே போல ஆண்டவர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி அவர் சிங்காசனத்தில் அவருடைய தகப்பனுடைய வலது பார்சத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்போ நாம் வசனம் சொல்லுது, நாம் உன்னதத்தில் அவரோடு என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏன்னா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அடிமையாக இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை அவரோடு உன்னதத்தில் அமர வச்சிருக்கிறார். அப்படி நான் இப்போ தான் சொன்னேன், கையை கட்டக்கூடாது. என்ன கட்டக்கூடாது? ஆமாம், கையவே கட்டக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்போ உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற நாம், சொல்லுங்க, வான மண்டலம். சத்தமாக சொல்லுங்க, வான மண்டலம். சொல்லுங்க, வான மண்டலம், கடல், பூமி, காற்று, இது எல்லாத்தையும் என்னால் ஆள முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? எடுத்து ஒரே ஒரு வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. கொஞ்சம் உங்களை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் பிச்சுன்னு பறக்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் தேடுறீங்க பார்த்தீங்களா? எங்கே தெரியுமா இருக்குது? வெளிப்படுத்தல் விசேஷம் அடுத்தது இருக்குது. ஆதியாகமம். ஐயா எடு தம்பிமா. ஷான்டலா ஃப்ரெமாண்டலே ப்ரனோ ஜனாந்தலபாயா. இதை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சாத்தானோட போராடும் போது வெறும் கையோட போராடக்கூடாது, பட்டயத்தோட. எதோட? எத்தனை பேர் பட்டயத்தோட வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நாளில் பட்டயத்தை எடுக்க முடியாத நாள் வரும். அப்போ இந்த பட்டயத்தில் இருக்கிற வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லணும். ஆதியாகமம் 1:26. வாசிங்க. நமது. யாரு? நமது. அப்படின்னா யாரு? நமது சாயலாகவே மனுஷனை, நமது, அங்கே ப்ளூரல் வந்துடுச்சு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஓகேவா? நமது சாயலாக யார் உண்டாக்குவோம்? அப்போ நீங்க இனிமே கண்ணாடியில் பார்த்தா நீங்க யார் சாயல்ல இருக்கிறீங்க? ஏசப்பா. அதனால தான் ஒரு பாடல் சொல்லுது. என்ன பாப்பா கீ கொடுப்பாங்க? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, தேவனோடிருப்பே. வாசிங்க. சொல்லுங்க. ஆள யாரு? நம்ம தான். இது ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். ஆனால் சத்ரு அதை வஞ்சகமாக அவங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான். மீண்டுமாய் இயேசு வந்து மரித்து இழந்து போன அந்த ஆளுகையை நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். புரியல 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 புரிஞ்சவங்கன்னா இப்படி இருக்க மாட்டீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் இந்த ஆளுகையை கொடுத்தா. எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கோ, எது ஆண்டுக்கோ. எது அங்க சொல்லுது, வசனம் சொல்லுது 26ல், எது ஆண்டுக்கோ? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி. சத்தமா சொல்லுங்க, பூமி. சார் அப்படின்னா என்ன? நான் இங்க இருந்து நான் புறாவுக்கு கட்லைட்டா புறா வந்து இங்க நிக்கணும். உண்மை. நான் ஒரு சம்பவம் சொல்றேன் அப்புறமா. ஓகேவா? இது உங்க பிரெயின்ல ஏத்தி விட்டாரு. வாசிங்க. ஓகே. 28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நிரப்பி
மறுபடியும் 2வது முறை சொல்றாங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுவீர்கள். என்ன கொள்ளுவீர்கள்? அப்போ ஆதாம் சிங்கத்தை பார்த்து சிங்கம் வானா, சிங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்க? கழுகு வானா, கழுகு வந்து அழகா அவர் மேல என்ன பண்ணும்? உட்கார்ந்துருக்கும். ஆண்டு கொள்வீர்கள். ஆகாயத்து, அப்போ வான மண்டலம் எல்லாமே யாருக்கு கீழ்ப்பணிந்தது? ஆதாம் ஏவாளுக்கு. ஏன்னா அந்த ஆளுகையை கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? இதெல்லாம் பார்த்த, நல்லா கவனிங்க, பெருமை வந்து அவன் ஆராதனை வீரன் யாரு? லூசிஃபர். அவன் ஒரு நாள் பிளான் பண்ணான், இவருக்கு மேல நான் போக வேண்டான்னு. அந்த பெருமையை பார்த்து ஆண்டவர் தள்ளின உடனே அவன் நேரம் ஏதாமைக்கு வந்து, இங்க வந்தா இயேசு போல இங்க இருக்கிறாங்க. அங்க பார்க்கறான், அங்க இயேசு இருந்தாரு. அங்கிருந்து தள்ளப்பட்டனோன்னு இங்க பார்த்தா வசனம் சொல்லுது, அவர் சாயலாகவே நம்மள என்ன பண்ணாரு? என்னடா அங்க பார்த்தா அப்படி இருக்கிறான், இங்கேயும் அப்படி இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கன்ஃபியூஸ் ஆன பிறகு நல்ல கவனிங்க, உடனே என்ன பண்ணிட்டான்? இவங்க கிட்ட இருந்து இதை எப்படியாச்சும் திருடினு சொல்லிட்டு ஏவாளை வஞ்சித்து அதை திருடிட்டான். அதை திருடின உடனே அவன் ஆளுகை பண்ண ஆரம்பிச்சான். பூமியை, சமுத்திரத்தை, எல்லாத்தையும். இதை பார்த்த தெய்வம் நமக்காக மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி பாவங்களை மன்னித்து ஆதாம் இழந்த அந்த ஆளுகையை நமக்கு மீண்டுமாய் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இழந்து போனதை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? பெற்றுக்கணும். இப்போ நம்ம நின்ன இடத்துல இருந்து இப்போ ஆளுகை பண்ணலாம். இங்க இருந்து டெல்லியை நீங்க ஆளுகை பண்ணலாம். ஆமா, அந்த அளவுக்கு நீங்களும் அவரும் ஆளுகை தன்மையில அவரோடு நெருங்கி இருக்கும் போது இங்க நீங்க பண்ற ஜெபம் அமெரிக்கால அற்புதம் நடக்கும். ஆமாங்க, இங்க நீங்க பண்ற ஜெபம், இங்க நீங்க பண்ற ஆராதனை வேற ஒரு இடத்துல ஒரு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் கொசு அடிப்பீங்க? கொசு. நான் கூட இன்னைக்கு ஒரு பேட்டு வாங்கி போனேன் எங்கள் வீட்டுக்கு. அப்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் ஒரு 3 மணி நேரமாக ஒரே ஒரு மஸ்கிட்டோவை நாங்கள் தேடி நிற்கிறோம். ஏன்னா அது பல நாளாக என்ன பண்ணுச்சு? ஆட்டம் காட்டினே இருக்குது. ரொம்ப நாளாக தேடினே இருக்கிறோம், கிடைக்கவே இல்லை. பாவம் என் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கடிச்சு அங்கங்கே அவன் வந்து வெள்ளைக்காரன். அவன் யார் அவன்? ஆமாம், பை த வே, ஆமாம், என் ஒய்ஃப் வந்து வெள்ளைக்காரங்க, அமெரிக்கா வெள்ளைக்காரங்க, என் பையன் வெள்ளைக்காரன். அதனால் கடித்தோடனே அங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவன் அழுகுறான். எனக்கா சமக்கம், யார் பையன் மேலே நீ என்ன வச்சுட்ட? கையை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு பெட்டில் படுத்துட்டே இருந்து சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால நான் இப்போ ஆண்டவரோடு எங்கே அமர்ந்துருக்கிறேன்? சத்தமா உன்னதத்தில் அமர்ந்துருக்கிறேன். இத்தனை நாள் ஆட்டை காட்டின மஸ்கிட்டோ, கொசு, எனக்கு முன்னாடி நீ வரணும். எனக்கு முன்னாடி அப்படியே பேசிட்டு அந்நிய பாஷை பேசினே இருக்கிறேன். அப்படியே வர்றாரு ஒருத்தர். ஆமாம், வந்து இப்படியே நிற்குது. அப்படியே பிடிச்சி அமைக்கிட்டேன். ஆளுகை. என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆளுகை. சத்தமாக சொல்லுங்க, ஆளுகை. சத்தமாக சொல்லுங்க, ஆளுகை. ஒரு 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, ஆளுகை. ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் எப்படி வச்சிருக்காருன்னா ஆளுகை செய்கிறதா. இந்த இடத்துலேருந்து இந்த ஏரியாவையே நீங்கள் ஆளுகை பண்ண முடியும். இதான் உண்மை. நம்மளை பார்க்க சின்னதாக தெரியும், ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர். சொல்ல மாட்டீங்களே ஐயா? நமக்குள்ளே நீங்கள் வாயை திறக்கலாம், உங்கள் பேரை சொல்லி உள்ளே கொண்டு வந்துடுவேன். சத்தமாக சொல்லுங்கள், நமக்குள்ளே இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? ஆளுகையா. எப்படி? நீங்கள் சொன்ன வானம் கீழ்ப்படியணும், நீங்கள் சொன்ன அலைகள் நிற்கணும். போய் செக் பண்ணி பாருங்கள். கடலூரில் போயிட்டு உங்கள் பீச் இருக்குல்ல, அங்கே போய் செக் பண்ணுங்கள். இயேசு நாமத்தில் கொஞ்ச நேரம் அலையை என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் செய்வார். ஏன்னா ஆளுகையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் ஜோம் பண்ணும்போது பிசாசு அலறடிச்சு ஓடும்.
ஏன்னா வான மண்டலமே எல்லாம் உங்கள் காலு கீழே இருக்குது. அல்லேலூயா. இனிமே உங்கள் பிரச்சனை இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்படி பாருங்க பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இங்கே இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்க? சொல்கிறதே ஒருமே டவுட்டாக தான் சொல்கிறீங்க. எங்கே உட்காந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னதத்தில். சத்தமாக சொல்லுங்கள், உன்னதத்தில். நல்லா 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்கள், உன்னதத்தில். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாதாய் இருக்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அநேகருடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுக போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, பைபிள்லாம் கீழே வச்சிருங்க. ஓகேவா? லாம்பிரணா ஜனாம்பிரணி ஆண்டலா பிரபாயா ஹாராகா சாண்டலா பிரபா சாட்டலே பிரபாந்தலே பிரணாண்டலபாயா. எத்தனை பேர் ஆயத்தம் ஆயிட்டீங்க? அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் எவ்வளோ நேரம் வேணால் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் சொல்லிட்டார். சும்மா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த நாள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள், இந்த நாள் ஆண்டவர் பெரிய காரியங்களை, நல்ல கை கொடுத்து அவங்கள பார்த்து சிரித்து சொல்லுங்கள், பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை. என்ன காரியம்? அமெரிக்காவில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பி இருந்துச்சு. அதில் அந்த சபை போதகருக்கு, துணை போதகருக்கு 2 காதும் கேட்காது. என்ன பண்ணாது? 2 காதும் ஆண்டவர் ஜோம் பண்ணோன்னே டக்குன்னு திறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா புதன்கிழமை ஆப்ரேஷன், கண்ணு சுத்தமாக தெரியாது. ஜோம் பண்ணோன்னே ஆண்டவர் அந்த கண்ணை திறந்து விட்டார். போன வாரம் எங்கள் சபைக்கு, நல்ல கவனி, லிவர்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? கல்லீரல் சுத்தமாக அரிச்சு போயிடுச்சு. அரிச்சதுனால உடம்பு ஃபுல்லாக தழும்பு, உடம்பு ஃபுல்லாக என்னது. ஆனால் போன வாரம் அந்த வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் புதிய லிவர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. என்ன தெரியுமாச்சு? முந்தானேத்து என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க ரிப்போர்ட்டோட. எந்த டாக்டர் லிவர் அரிச்சு போச்சுன்னு சொன்னாரோ, ரிப்போர்ட்டில் வந்திருக்கு லிவர் புதுசாக இருக்குது. அதே தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நான் சிலவங்களை இப்போ பார்த்துனே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் உங்களை தூக்க போகிறாரு. ஆண்டவர் உங்களை தொட போகிறார். தேவ மகிமை ஆண்டலா பிரணா ஜனாந்தலா பாயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இத்தனை நாள் நீங்கள் ஆராதிச்சிங்க, இந்த ஒரு வாரம் முழுவதும். இன்னைக்கு 7வது நாள். 7வது நாள் எத்தனாவது நாள்? 6 7 8? சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை, நீங்கள் வந்த மன்னமாகவே யாரும் போக போகிறதில்ல, ஒரு பெரிய அற்புதத்தோடு தான் போக போகிறீங்க. ஆனால் இதுக்கு ஒன்று என்ன அதுனா, இது என்னால் கிடையாது, என் கையில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதுக்கு வாஞ்சையாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? வாஞ்சையாக இருக்கணும். ஓகேவா? அப்படியே எல்லாம் கண்ணை மூடுவோம். மாண்டலா பிரபாயா பாச. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், ராகாசா சாலா பிராணாத. பாடுவோம் அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் இந்த பாருங்க, கண்ணை மூடிக்கிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு காரியத்தை, யாரும் கையை கட்டாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட போகிறார். தேவ மகிமை உன்னை தொட போகிறது. ராஃப்லமாண்டலே பிரணாண்டலா பிராகாட்டலபாயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் நடைபெறுகிறதை நான் பார்க்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் நடைபெறாதா என்று சொல்லி இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ராண்டலா பிராயா. ஆகஸ்ட் மாதம்
உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். ஒரு நிமிஷம். அப்படியே கையை உயர்த்திடுங்க. கையை யாரும் தட்டாதீங்க. அப்படியே கையை உயர்த்தி இந்த இடத்துல தேவ மகிமை நிரம்பி இருக்கிறது. இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த 5 ஆண்டு இந்த சபைக்கு பெரிய அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இது அல்ல ஆலயம். இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நான் பார்க்குறேன். ஆண்டலா ஃப்ரம் பிரெயின் பிராண்டோல பிராகாட்டலபா ஜனந்தலே படா கடகதனாமா சாண்டலா பிராகாட்டலபாயா ரம்தலே படா கடகதனா ஜனாந்தலா பிரானாய். இந்த இடத்திலிருந்து அநேகர் ஊழியத்திற்காக எழும்ப போகிறார்கள். ஒரு வேதாகம கல்லூரி இந்த இடத்துல செயல்படுகிறதை நான் பார்க்கிறேன். இனி நீங்க கண்ணீரோடு இருப்பதல்ல, கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. எத்தனையோ தீ தண்ணீரெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் இந்த ஆண்டு 2026 யாவேவோட ஆண்டாய் இருக்கிறது. யாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உன் கர்ப்பத்தை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இனி உன்னை யாரும் மலடி என்று சொல்ல முடியாது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல கொஞ்ச நேரம் மாண்டலே பிராகாயா ரிமாசனா ஃப்ளமாண்டலே பிராகாயா ராம் பிளானோட்டோ லா பிரேகே. நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். அம்மா, இந்த இவங்க இருக்காங்க பாருங்களேன். இந்த கையெல்லாம் இப்படி எங்க ஊழியத்தில் ஒருத்தர் அப்படி வந்தார். இவங்களுக்காச்சும் முகம்லாம் தெரியுது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜோம் பண்ணி என்ன கொடுத்துட்டோம். என்ன சொல்லணும்னா, இதை ஜோம் பண்ணி உங்க உடம்புல தடவுங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இது ஒன்றும் செய்ய முடியாது. போனவர் அவ்வளோதான், 2 மாதம் ஆளே காணும். போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஜோம் பண்ண எண்ணெயை தடவி இருக்கிறார். காலைல ஏஞ்சி பார்த்தா 10 மறு கொட்டி இருக்குது. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கொட்டி இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் உடம்புல மறு இருந்ததுக்கு அடையாளமே கிடையாது. அதே தெய்வன் இன்னைக்கு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இடத்துல சீலோவாம் குளத்துல இருந்த அந்த மகிமையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்க விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். இந்தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா சர்வஞானியே. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போறார். கட்டிகள் எல்லாம் கரைய போகிறது. இதை நான் சொல்லும் போது உங்க இடுப்பு பகுதியில் L3 L4 L5 இந்த இடம் உங்களுக்கு அதிகமாக வலி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களால் உட்கார முடியல, நிற்க முடியல, படுக்க முடியல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கரத்தை வைத்து உன்னை நான் தொட போகிறேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டே வரேன்னா, ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறதை நான் சொல்லிட்டே வரேன். முடிவில் எல்லாரும் நீங்க முன்னாடி வர போறீங்க. கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பிங்களா ரெடியா? என் பையனுக்கு நல்லா கவனிங்க. என் பையனுக்கு 9 வயசு. எத்தனை வயசு? 9 வயசு. வசனம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது குமாரர்கள் குமாரத்திகள் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு 9 வயசு ஆகுது. அவங்கள பார்த்தோன்னு எங்கள் பேர் என்ன?
எந்த ஊர், என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, வாழ்க்கை சரித்திரத்தையே சொல்லிடுவான். தீர்க்கதரிசன வரத்தால் ஆண்டவர் அவனை நிரப்பி வச்சிருக்கிறார். பார்க்க இப்படி தான் இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிறவர் மகிமையான தேவன். அதே போல் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் தொடுவார். இனி நம்ம இப்படி இருக்க போகிறது அல்ல, நம்ம மண்டலமே மாறப்போகுது, நம்மளுடைய எண்ணமே மாறப்போகுது. ஏன் தெரில சிஸ்டர், ஆண்டவர் உங்களையே எனக்கு அதிகமாக காமிச்சுன்னு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இன்னைக்கு? இதுக்கு தேவை என்ன தெரியுமா? அவர் மேலே நம்பிக்கை, அவர் மேலே விசுவாசம், அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவரை மாத்திரம் பிடிச்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர், இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல அம்மாவுக்கு, அம்மா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரி அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவங்க நிமித்தம் நிறையா இருப்போது, ஆனால் அவங்களுக்கு என்னது வெள்ளை வெள்ளையா. கடைசியில் என்ன தெரியுமா சேலஞ்ச் பண்ணாங்க, அடுத்த வருஷம் நேரத்துக்கு என் உடம்புல அப்படி இருக்கவே இருக்காது. இன்றைக்கி அவங்க உடம்புல முக்கால்வாசி காணும். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் செய்தது இப்போ நடக்கலைன்னு. யாவான்னு சொன்னான், வேதத்தில் எல்லா புஸ்தகத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு, ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும்தான் இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் சொல்லுங்க, சத்தம் வரல, என்னை காட்டிலும், நல்லா சொல்லுங்க, என்னை காட்டிலும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் உங்களை கொண்டு செய்ய போறார். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊரை சந்திக்க போறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை சந்திக்க போறார். உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை சந்திக்க போறார். இதுவரைக்கும் உங்க சத்தத்தை கேட்காதவர்கள் கேட்க போறார்கள். இதுவரைக்கும் நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் யாரையும் பார்க்காதீங்க, நல்ல கையை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை தொடமோது இதுவரைக்கும் நடக்காதவைகள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ராட்டலா ஃப்ரெமான்டோலே பிரகாட்டலபாயா ரந்தலே படாக டகதனா ஜனாந்தலே படாகா மாண்டலே பிரணாக்கோ. உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும். உங்களுக்குள்ள அந்த வெறி வரட்டும். அன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நினைச்சா, இவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அதே தேவன் இந்த ஆலயத்துக்குள்ள அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்க சத்தம் வரணும். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நல்ல வாயை திறந்து, இதோ நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிவதாக. இதோ நான் அக்கினியை போட வந்தேன். இன்னும் ஒரு சில நிமிஷத்துல உங்க மேல ஒரு அக்கினி வந்து விழும். ஒரு சிலர் மேல கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கும். ஒரு சிலர் உங்களையே தாங்க முடியாம கீழெல்லாம் விழ ஆரம்பிச்சிடுவீங்க. அந்நிய பாஷை பெறாதவர்கள் என நிரப்புங்கன்னு கேளுங்க. நல்ல வாயை திறந்து, இந்த இடத்துல ஒரு கீழ்காற்று வீசுகிறதை நான் பார்க்கிறேன். ரூவா காற்று வீசுகிறதை நான் பார்க்கிறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா?
லாத்தலா பிரணாந்தனா மனாச்சலா பிரணா. வெறும் அந்நிய பாஷை தான். பிள்ளைங்களா நல்ல கண்ணை மூடி யாச்சோலா ஃப்ரெபாபானா சகா ஜொனோந்தலா பிரணாயா லாந்தலபாயா. இந்த இடத்தில் ரஃபேல் தேவதூதன் கடந்து வந்திருக்கிறான். ரஃபேல் தேவதூதன் அன்றைக்கு பெதஸ்தா குளத்தை கலக்கும் பொழுது யாரெல்லாம் முதலாவதாக இறங்குகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்தது போல இது ஆண்டவர் ஒரு குளமாய் மாற்றிக் கொண்டு இருக்கிறார். எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். யாரும் போதாது. சாண்டலா மைக் இருக்கா? ராமா காட்டலபா சாண்டலா பிரகட்டலபா மென்டலே பிரகோ சட்டலபாயா. சத்தம் வரணும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறார். ராந்தலா பிரகட்டலபாயா சாண்டலே பிரகா சாண்டலபாயா லோசனாட்டா லியாண்டோ லாம்பிரமாயா. எஸ். இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கத்த நிரப்புங்க ஆண்டவரே. ராக்கோ ராப்லனா. நல்ல சத்தம் ஆண்கள் பகுதியில நல்ல சத்தம் வரட்டும். போதாது. சந்தலாகடாகதனா சனமா. சத்தம் வரல பத்தியா? பின்பகலாம் சத்தம் வரல தம்பி. நல்ல சத்தமா வெக்கப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஒரு திருப்பு முனையை செய்ய போறார். சத்தம் வரணும். நல்லா சாகா ராகா டலாபா. இயேசுவின் நாமத்துல நல்ல சத்தம் வரணும். நல்ல பிரதர் கமான் ஓபன் your mouth. ராம் ராண்டல பிரகாயா. குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உன்னை தொட போறார். இப்பொழுது ஷாலாகோ லாஃப்லமான் பாலபாயா. எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நல்ல வாயை திறந்து எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் Shantala Prakatalabaya Rimantale Prakatalamaya. Come on. Open your mouth. Something unusual. இதுவரைக்கும் நடக்காதவைகளை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். எல்லா வல்லமைகள் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் நல்ல வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் ஷகா ரகா தரா மராண்டலாப்ரா மென்டலே பிரகாட்டலபா. போதாது. இப்பொழுது அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் போதாது. இப்பொழுதே அந்த தேவ வல்லமை உன்னை தொடுவதாக.
அக்கினி உன் மேல இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. Now, now, now. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா வல்லமைகள் வெளியே வா, வெளியே வா. பொல்லாத ஆவி, தலைமுறை தலைமுறையாய் அழக்களிக்கிற ஆவி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, வெளியே வா என்று கல்லு. வெளியே வா. இப்படி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது, இப்பொழுது எல்லா 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 தலைமுறை சாபங்கள், தற்கொலை ஆவி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நல்ல ஜெபம், நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, இயேசுவின் நல்ல ஜெபம், இயேசுவின் நாமத்தில். ராட்டலா ஃப்ரமாண்டலா பிரகாட்டலபா இயேசுவின் நாமத்தில் லா பிராணாட்டலபாயா ராண்டலா பிரகோ சண்டல ஏய் ராண்டலா பிராணாமா ஏய் இங்க பாருங்க ஏய் உனக்கு தெரியும் நான் ஏன் நாமத்தில் வரல, இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். ராகாலா ராண்டலா ஃப்ரமாண்ட் ஏய் நில்லு நில்லுங்க இயேசுவின் நாமத்தில். இங்க பாருங்க, இப்படி பிடிக்கணும், அந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் வரும், அப்ப அது எங்கேயும் என்ன பண்ணாது. நீங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் அற்புதம் செய்ய போற, புரியல? இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போற, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போற. ஏற்கனவே ஆண்டவர் அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஏய் சாண்டாலா விடுங்க, விடுங்க, விடுங்க. ஏய் இங்க பார் ஐயா, ஜப ஜபல காராகோ சாண்டாலா பிரபாய. அவர் மகிமை இந்த இடத்துல இருக்குது, அவர் அக்கினி இந்த இடத்துல இருக்குது. உனக்கு நான் 3 சொல்லுவேன். எத்தனை? 3. கிளம்பி போயிட்டே இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. மேல அக்கினி, மேல அக்கினி, இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி. நல்ல ஜோமனுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜோமன். வெறும் அந்நிய பாஷை தான், வெறும் அந்நிய பாஷை தான். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். 3 சொல்லுவேன். நம்ம இப்ப எங்க அமர்ந்து இருக்கிறோம்? எங்க சத்தம் வரல? எங்க அமர்ந்து இருக்கிறோம்? இந்த பக்கம் சொல்லுங்க, எங்க அமர்ந்து இருக்கிறோம்? அப்ப இது யாரு காலு கீழே? நம்மளுடைய காலுக்கு. சத்தமா நம்மளுடைய காலுக்கு. ஆமா,
ஆதி காலத்துலலாம் இந்த பாஸ்டர்ஸ் இந்த ஊழியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா. அவங்களாம் முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டுவாங்க, தண்ணியெல்லாம் தூக்கி அடிப்பாங்க. ஆனால் பைபிள் அப்படி எதுவும் கட்டளை. என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஹல்லேலூயா. வான மண்டலம்லாம் நம்ம கால் கீழே தான் இருக்குது. பொல்லாத ஆவி சேனைகள் கிரியெல்லாம்